நம்ம கோதுமை மாவு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா. நான் இந்த டம்ளரில் இது மாதிரி இவ்வளோ பெரிய டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதே டம்ளர்லேயே 3/4 டம்ளர் வெல்லம் சீவி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த கோதுமையை நெய் போட்டு வறுத்துக்கலாங்க. இந்த வெல்லத்தையும் காய்ச்சி எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூனு வெண்ணெயாக போட்டேங்க. அது உருகி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காயை போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு இந்த நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 டீஸ்பூன் வெண்ணெயோ நெய்யோ சரியாக இருக்குங்க. நான் வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுறேன். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம மட்டும் காய்ச்சிக்கலாம். ரொம்ப பாவு காய்ச்சணுங்கிறதுல வெல்லம் கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும். நம்ம எந்த டம்ளரில் வெல்லம் எடுத்தோமோ, நான் கோதுமை மாவு எடுத்து டம்ளர்லேயே தாங்க எடுத்தேன். அதில் 1 மடங்கு கோதுமை மாவுக்கு 3/4 மடங்கு வெல்லம் இருந்தால் போதும். இதே டம்ளர்ல 1/4 மடங்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ நெய்யிலேயே நல்லா தேங்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவு வறுபட்டுதுன்னா போதும், நம்ம எடுத்துக்கலாம். இதே நெய்யிலேயே நம்ம இந்த கோதுமை மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு நீங்கள் ரொம்ப அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதுங்க. அது சீக்கிரமாக வறுபட்டுரும். 2-3 நிமிஷம் நமக்கு அந்த கோதுமை மாவோட வாசனை நல்லா கமன்னு வந்துடும். அதிகமாக நீங்கள் வறுக்க வேண்டாங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, இது ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. மாவு ஆற வேண்டாம், ஓரளவுக்கு வாமாக இருக்கிறப்பவே இதில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, நம்ம எப்பவுமே இனிப்புனா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தான் அது தூக்கலாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் வறுத்து வச்சு இல்லைங்களா தேங்காய், அது போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த உப்பு ஏலக்காய்லாம் எல்லா மாவுலையும் வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போது அந்த வெள்ளைக்கரைசலையும் இதிலேயே ஊற்றிடலாங்க. ரொம்ப பாகலாக காய்ச்சோன்னா வெல்லம் கரைஞ்சா போதுங்க. இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3/4 டம்ளர் வெல்லத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றிங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வச்சுட்டு ஊற்றுங்க. அப்படி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக வச்சுட்டு ஊற்றி அப்புறம் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கிளறியாச்சுங்க. சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி அடுப்பில் இட்லி பானையில் வைக்கலாங்க. கொஞ்சம் வாமாக இருக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இன்னும் தேங்காய் போடணுன்னு நல்லெண்ணெய் தேங்காய் வந்து துருவின தேங்காயோட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உருட்டியாச்சுங்க. இப்போ நான் போட்ட அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 7 தாங்க வந்திருக்கு. நம்ம இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம். இதை நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம் மட்டும் வச்சிடலாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வெந்துக்கும். நம்ம மாவெல்லாம் வறுத்து போட்டிருக்கிறோம். கோதுமை மாவு ரொம்ப சாஃப்டாக டக்குன்னு வெந்துக்குங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம 5 to 7 நிமிஷம் விட்டால் போதும். பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆவி பறக்க இது கொஞ்சம் ஆறட்டுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பார்த்து அப்படியே விட்டுறாதீங்க. கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. நம்ம மற்ற அரிசி மாவுலையெல்லாம் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் கோதுமை மாவில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நினச்ச உடனே செய்கிறது இந்த கோதுமை மாவு கொழுக்கட்டை. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.